அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, MR விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 11 பேர் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசை கண்டித்து கடந்த 2023ஆம் ஆண்டு கரூர் வேலுச்சாமிபுரத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, MR விஜயபாஸ்கர், தங்கமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக 11 பேர் மீதும் வழக்கு பதியப்பட்டது. கரூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி 11 பேர் மீதான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். அமைச்சர் பெரிய கருப்பனுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட தேர்தல் விதி மீறல் வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது விதிமீறி பிரச்சாரம் மேற்கொண்டதாக அமைச்சர் பெரிய கருப்பன் உட்பட திமுகவினர் மீது 2 வழக்குகள் பதியப்பட்டன. அந்த வழக்குகளை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி அமைச்சர் பெரிய கருப்பனுக்கு எதிரான வழக்குகளை ரத்து செய்து உத்தரவிட்டார். நகராட்சி ஆணையரிடம் வாக்குவாதம் செய்த விவகாரத்தில் அதிமுக MLA செல்வராஜுக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மேட்டுப்பாளையம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் மேட்டுப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் ஆணையர் அமுதாவை சந்தித்தார். அப்போது வளர்ச்சி திட்ட பணிகள் தொடர்பாக அமுதா அளித்த பதிலில் திருப்தி இல்லை என கூறி அதிமுகவினர் அடுத்தடுத்து கேள்விகளை எழுப்பினர். தகவல் அறிந்து அங்கு நகராட்சி தலைவர் வந்த நிலையில் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இது தொடர்பாக நகராட்சி ஆணையர் தரப்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. AK செல்வராஜ் MLA உட்பட 28 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி MLA செல்வராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதி N. ஆனந்த் வெங்கடேஷ் செல்வராஜ் மீதான வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து 4 வாரங்களில் பதிலளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.